கேஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து சிம்பிளான டிப்ஸ் தான். தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ அது என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். டிப்ஸ் நம்பர் 1. பொதுவாக நம்ம லெமன் சாதம், புளி சாதம் அதெல்லாம் கிளறும் போது பார்த்திங்கன்னா, வடித்த சாதத்தை இது போல் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து புளிக்காய்ச்சல் ஊற்றி நம்ம கிளறுவோம் இல்லைங்களா? அந்த போல் ஆற வைக்கிற சாதத்தில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு அந்த சாதத்தை கிளறி விட்டு ஆற வச்சிங்கன்னா, சாதம் வந்து இன்னமும் வந்து உதிரியாக நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வருங்க. சாதம் வந்து சாப்பிட்றதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். இது போல் நீங்கள் எண்ணெயை வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு சாதத்தை ஆற வச்சுட்டு நீங்கள் புளிக்காய்ச்சலோ இல்லை லெமன் ரெடி பண்ணதோ அதையோ வந்து சாறையோ போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கனாக்கா ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் சாதம். இந்த டிப்ஸ் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கலாம். இருந்தாலும் பிகினர்ஸ் யாரும் இருந்தாங்கனாக்கா அவங்க வந்து கேட்டால் தெரிஞ்சுப்பாங்களே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிப்ஸை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் 2 என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். நம்ம சப்பாத்தியெல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா, மேல் மாவுக்காக கொஞ்சம் மாவு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுருப்போம். அந்த எடுத்து வச்சுருக்க அந்த மாவை வந்து இது போல் ஒரு மூடி போட்ட பாத்திரமாக எடுத்து வச்சிட்டிங்கனாக்கா, அந்த மறுபடியும் அந்த மாவை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். சிலர் வந்து அந்த மாவை வந்து யூஸ் பண்ணாமல் போட்டுடுறாங்க. அது போல் இல்லாமல் பயன்படுத்துறதுக்காக தான் இந்த டிப்ஸு. நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த சப்பாத்தி போடுறதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பால்ஸை டேரெக்டாக அந்த மாவில் வந்து டிப் பண்ணக்கூடாது. டிப் பண்ணாமல் நம்ம கொஞ்சமாக கைகளால் மாவு எடுத்துட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திரட்டிக்கலாம். நம்ம டேரெக்டாக இந்த மாவு இந்த உருண்டைகளை வந்து நம்ம மாவில் வந்து டிப் பண்ணும்போது இந்த மாவில் இருக்கக்கூடிய ஒரு சில கொஞ்சம் ஈரம் கொஞ்சமாக இருக்கும் இல்லைங்களா ஈரம், அந்த ஈரம் வந்து அந்த நம்ம திரட்டுறதுக்கு வச்சுருக்க அந்த மேல் மாவில் கொஞ்சம் படும்போது அது உடனே ஒரே நாளில் ஒன்றும் ஆகாது. பட் வந்து அடுத்த நாள் நம்ம சப்பாத்தி ஒரு 2 நாள் கழித்து மறுபடியும் சப்பாத்தி போடுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த மாவு வந்து கட்டி கட்டியாக வந்து ஒரு மாதிரி வீணாகிடும். அதனால் இது போல் நம்ம ஈரம் படாமல் இது கைகளால் எடுத்துகிட்டு இப்படி மூடி வச்சிட்டோம்னாக்கா அந்த மாவு வந்து அப்படியே வீணாகாமல் இருக்குங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது 3வது டிப்ஸ். அதுவும் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். குக்கரில் பொதுவாக வந்து பருப்பு வேக வைக்கும்போது குக்கரில் மட்டும் இல்லைங்க, பாத்திரத்தில் போட்டு வேக வச்சாலுமே அதோட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டா நல்ல குழைவாகவும் பருப்பு பொங்காமலும் நல்லா வெந்துடும். நம்ம குழம்பு வைக்கும்போது பார்த்திங்கனாக்கா அந்த குழம்போட மல்லித்தூள் அந்த மிளகாத்தூள் அந்த வாடை எல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக நல்லா கொதிக்க விடுவோம் இல்லைங்களா? அது போல் குழம்பு நல்லா கொதித்து வரும்போது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை கொஞ்சமாக, அதாவது ஒரு சின்ன ஸ்பூனால் கொஞ்சமாக இது போல் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கனாக்கா அந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் வாடையெல்லாம் இல்லாமல் குழம்பு வந்து நல்லா கொதித்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகுங்க. கண்டிப்பாக அந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னங்கிறதே நம்ம பார்த்துடலாம். டிப்ஸ் நம்பர் 4. எப்போதும் நம்ம சேமியா பயன்படுத்தும் போது பார்த்திங்கனாக்கா இதை கட் பண்ணிவிட்டு இந்த கவர்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம உடச்சி எடுப்போம். அது போல் உடைக்கும் போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் எல்லா இடங்கள்லையும் செதறும். அந்த செதறது பார்த்திங்களா, அதை தவிர்க்கிறதுக்காக இந்த டிப்ஸு. சேமியா வந்து நம்ம வாங்கிட்டு அந்த கவரோடையே அப்படியே வச்சுருங்க. அந்த முனையை வந்து நீங்கள் கட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவைப்படுதோ அந்த சைஸுக்கு, அதாவது ஒரு 2 விரல் அளவுக்கோ அல்லது ஒரு 3 விரல் சைஸுக்கோ அந்த பின்பக்கம் அந்த விரலை அப்படியே வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக உடச்சிங்கனாக்கா அப்படியே அழகாக வந்து அது உடஞ்சி வந்துகிட்டே இருக்கும். இதோட போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே கட் பண்ணி நீங்கள் கொட்டிடலாம். மற்ற சேமியா வந்து அப்படியே முழுசாக இருக்கும். நான் இன்றைக்கி ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறதுனால எல்லாத்தையுமே உடச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவுமே உடச்சாச்சு. இப்போ வந்து நம்ம முனையை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் தேவைப்படுதோ அதில் வந்து நம்ம இப்போ மாற்றிக்கலாம். இதில் வந்து ஒன்று சேமியா எங்கேயும் வந்து நமக்கு செதறது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. அது செதறினா அதை எடுக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிடலாம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இது சேமியா பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே ஈவனாக இருக்கும். அந்த சைஸ் வந்து ஈவனாக இருக்குது. இது வெந்து வரத்துக்கும் நம்ம சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லலாம். கண்டிப்பாக அந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.